வணக்கம் மாணவர்களே, நம்ம 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அடிப்படை இயற்கணிதத்தில் பயிற்சி 2.3ல் 7வது கணக்கு பார்க்குறோம். 10ஐ விட பெரிய அடுத்தடுத்த 2 ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல் 40ஐ விட குறைவாக இருக்குமெனில் அவ்வெண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல் ஒற்றைப்படை இயல் எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அடுத்த ஒற்றைப்படை எண்ணை அதை விட 2 கூடுன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு முதல் ஒற்றைப்படை எண் ஒற்றைப்படை இயல் எண், அது நல்லா மைனஸில் வச்சுக்கோங்க. இயல் எண்ணுங்கும் போது நெகட்டிவ் வரக்கூடாது. இயல் எண் எக்ஸ் என்க. அடுத்த ஒற்றைப்படை இயல் எண் அடுத்தது இதிலேருந்து 2 கூட்டிக்கணும், அவ்வளோதான். 3ன்னு எடுத்தோம்னா அடுத்து என்னது 5. அப்படின்னா என்ன செஞ்சோம், நம்ம 2 தானே கூட்டுறோம், அதுதான். அடுத்து இங்கே என்ன 10ஐ விட பெரிய அடுத்தடுத்துன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் கிரேட்டர் தென் 10 ஃபஸ்ட்டு உள்ளது. அடுத்தது என்னது எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் 10. இதுவும் 10ஐ விட 2 ஒற்றைப்படை விட பெரிய, அதை விட பெருசாக இருக்கணும்னு இருக்குது. அப்படின்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 10 மைனஸ் 2. அப்படின்னா என்னது எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 8. புரியுதாம்மா? இப்போ 2 இது நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2இன் கூடுதல் 40ஐ விட குறைவாக இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. 40ஐ விட குறைவாகனா என்னது, 2ஐயும் கூட்டுறோம். என்னது எக்ஸ் ப்ளஸ் 2 40ஐ விட குறைவாக இருக்கும். அப்படின்னா என்னது 2x ப்ளஸ் 2 லெஸ் தென் 40. அப்படின்னா 2x இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் 38. 2 அந்த பக்கம் போகும்போது என்னதான் ஆயிரும், மைனஸாக மாறிடும். மைனஸாக மாறும்போது என்ன வரும், இப்போ 2ஆல் பெருக்கிறோம். அப்படின்னா என்ன வரும், எக்ஸ் இஸ் லெஸ் தென் 19. 19 விட கம்மியாக இருக்குது. அப்படின்னா இங்கே ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது எக்ஸ் 8. அதாவது இங்கே 19 இருக்குது. இப்போ என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இது எக்ஸ் இஸ் இந்த இதை நம்ம ஹைலைட் பண்ணிக்குவோம். என்னது எக்ஸ் இஸ் 10 விட அதிகமாக இருக்கணும், 19 விட கம்மியாக இருக்கணும். இந்த 2ஐயும் மார்க் பண்ணி, ஏன்னா இங்கே 8ங்கிறதுனால அதை விட்டுறோம். ஓகேவா? சரி. அப்படின்னா எக்ஸோட மதிப்பு எப்படி இருக்கணும், எக்ஸோட மதிப்பு தேர்ஃபோர் எக்ஸ் 10 விட அதிகமாக இருக்கணும், 19 விட கம்மியாக இருக்கணும்னு அர்த்தம். இப்போ நம்ம நம்பர்ஸ் எழுதலாம். நம்மளுக்கு தேவையான ஜோடிகள் என்னென்ன வேணும் அப்படின்றபோது எக்ஸ் எப்படி இருக்கணும், எக்ஸ் என்ன எப்படி இருக்கணும், எக்ஸ் 11 12 13 ஒற்றை எண்கள் தான் எழுதணும், எல்லாமே எழுதக்கூடாது. ஒற்றை எண் மட்டும் எழுதுகிறோம். ஒற்றை எண் எழுதும்போது 11 13 15 17 அவ்வளோதான். 19 அதை விட கம்மியாக இருக்கிறதுனால 19 எழுதக்கூடாது. இப்போ அடுத்தடுத்த ஒற்றை எண்கள்னு எழுதும்போது என்ன வரும், 1 11 13 13 15 15 17 அவ்வளோதான். புரியுதா மாணவர்களே? அவ்வெண்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா 2ஐயும் ஜோடியாக எழுதும்போது என்ன வரும், 11 13 13 15. அடுத்து என்ன இருக்குது, 15 17. 19 வரலாமா, 19 வரக்கூடாது. அதனால் அந்த இதை எழுதக்கூடாது. புரியுதா? அடுத்த கணக்கில் சந்திப்போம்.